Hi, mechanical properties of fluids. அதில் பெர்னாலிஸ் தியரம்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் தியரம்ல வந்து எஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் என்சிஆர்டியில். ஸோ அதுலேருந்து தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். அதுலேயுமே ஒரு லா இருக்கும், டோரிசெல்லிஸ் லா. நல்லா ஃபேன்சியான ஒரு நேமில் ஒரு லா இருக்கும். அது தெரிஞ்சுதாங்க அந்த சம் வந்து அப்ரோச்சே பண்ண முடியும். ஓகே, இது மட்டும் தெரிஞ்சால் அந்த சம் போட முடியுமானா கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு மோஷன் இன் 2D ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுருந்தா அந்த சம் போடலாம். அண்ட் இந்த மாதிரி சம் வந்து நீட்டில் கேட்குறது வந்து ரொம்ப ரேர், ஜெயில கேட்கலாம். சரி, அப்போ எதுக்கு இந்த சம்மை கஷ்டப்பட்டு நடத்துறீங்கன்னா, இந்த சம்மில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 to 4 சம்ஸ் நீட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து டச் பண்ணுறேன் இந்த சம் வந்து. அண்ட் இது எங்கேருந்து எடுத்தது கிடையாது, நானாக மேக் பண்ணது. டைம் எடுத்து அந்த டயக்ராம்லாம் அழகாக வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சம் என்ன? A cylindrical drum of radius 10 cm is placed on another drum of same volume 1.65 decimeter cube. Okay. The upper drum is filled with 0.45 decimeter cube of water and a hole is made at the bottom of drum which causes water to flow out. Find the horizontal range of the water on the ground in the beginning. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஷின் படித்தா புரியுற கொஷினில் கொஞ்சம் ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவை இருக்குது. சரி, ஓகே. என்னன்னா 2 ட்ரம் இருக்குது, சேம் ட்ரம், சிமிலர் ட்ரம். அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதோட வால்யூம் என்னன்றதும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ட்ரம்க்கு மேலே இன்னொரு ட்ரம்ல வச்சிருக்காங்க. அண்டு மேலே இருக்க ட்ரம்ல வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம், ஐ கெஸ் 0.45 decimeter cube ஆஃப், ஏன்னா நான் தான் மேக் பண்ணேன் அதனால் பார்க்காம சொல்கிறேன், 0.45 decimeter cube ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மேலே இருக்க ட்ரம்மோட பாட்டமில் ஒரு ஹோல் போடுறாங்க, சச் தட் அந்த வாட்டர் வந்து வெளியே வரும். இது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். வெளியே வரும்போது ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ரேஞ்ச்னா என்ன? அந்த ட்ரம்முக்கும் அந்த வாட்டர் ஃபால் ஆகிற வாட்டர் வந்து கீழே உள்ள அந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர். ஸோ நம்மளோட ஐடியா வந்து இது என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான். சரி, ஓகே. இப்போ நான் கேட்குறேன், டெசிமீட்டர் கியூப்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, அது உங்களுக்கு தெரியுமான்றது மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, இல்லாட்டி நான் இப்போ சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து 2 விதமாக நான் வந்து அப்ரோச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நமக்கு தேவையான ஃபைனல் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டெசிமீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூப் மாற்றுற மாதிரி, அதாவது நியூமரிக்கல்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டாக நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா டிரைவிங் ஃபார்முலா. நீங்கள் எவ்வளோ, அது ஆக்சுவலி ஒரு லென்த் வீடியோவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் பயப்பட வேணாம். இந்த சம் நான் வேணால் ஜஸ்ட் ஃபார்முலா தருவேல, அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம சம் அப்ரோச் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளோ பெரிய சம் வந்து நீட்டில் கேட்கறதுக்கான அது வந்து ரொம்ப ரேர். எகெயின் சொல்கிறேன், இந்த ஒரு சம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 3 to 4 சம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த ஃபார்முலா இல்லாட்டி அந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் அதுலேருந்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒரு இது ஒரு 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 பீக்கர், அந்த பீக்கரில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்டு அட் எனி பாயிண்ட் ஒரு ஹோல் மேக் பண்ணி அதுலேருந்து வாட்டர் வெளியாகுது. சரி, ஓகே. இது வந்து எதுனா பெர்னாலிஸ் தியரமில், அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் தியரமில் எஃப்ளெக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். படிக்கணும்னு இல்லை, இப்போ நான் சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அது நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ராப்பர் டெரிவேஷன்ஸோட இருக்கும். சரி, ஓகே. இப்படி வெளியே வரும்போது இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா √2gh. அதாவது அந்த டோரிசெல்லிஸ் லா அதோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். அது என்ன ஸ்பெஷல் கேஸ்னா, அதில் வந்து இந்த ஃபார்முலாவில் இருந்து என்ன இருக்குன்னா, இதுக்கப்புறம் ஒரு டேர்ம் இருக்கும். அந்த டேர்ம் படி என்னன்னா, இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, பீன்ற ப்ரெஷர். அண்ட் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் என்னன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், P0. இப்போது நான் ஜஸ்ட் ஓப்பன் பீக்கர், ஓப்பன் ட்ரம் எடுத்துட்டதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான், இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். ஸோ இதுக்கு அடுத்த வர டேர்ம் வந்து இப்போ இந்த சம்முக்கு தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் √2gh அது மட்டும் தான் இந்த சம்முக்கு தேவைப்படும். அண்ட் நீங்கள் அந்த டோரிசெல்லிஸ் லா படிச்சிங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் வரும். அந்த டேர்ம் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2ன்றது ஒரு நம்பர், ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அண்ட் ஹச்ன்றது என்னன்னா, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு உள்ள ஹைட் ஹச். ஜஸ்ட்டு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஹச் பார்க்க போகிறோம். அதோட நீங்கள் இந்த ஹச் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. லெட்ஸே ஹைட் வந்து ஹைட் ஆஃப் த வாட்டர் வந்து ஹச்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த ஹைட்டை வந்து அந்த இடத்துல போட்டக்கூடாது. இந்த ஹச்ன்றது ரொம்ப கேர்ஃபுல். அந்த ஹோலுக்கும் அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த் மட்டும் தான். சரி, ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது வந்து அந்த ஹோல்லேருந்து வெளியே வரக்கூடிய வாட்டரோட வெலாசிட்டி. சரி, ஓகே. அப்போ நமக்கு இங்கேருந்து வெளியே வரக்கூடிய வெலாசிட்டி கிடச்சிருச்சு v. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எகெயின் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ நான் வந்து மோஷன் இன் 2D, மோஷன் இன் பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு ஜம்ப் ஆக போகிறேன். ஸோ மைண்டை ரெடியாக வச்சுக்கோங்க.
ரொம்ப கஷ்டம்னா கிடையாது, பட் ஆனால் புதுசு, டிஃபிகல்ட் கிடையாது, பட் வந்து நியூ. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப பில்டப் தர மாதிரி இருக்குது, இந்த 20 பில்டப் தர மாதிரி. சரி, ஓகே. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வெளியே வரக்கூடிய வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்படி வாட்டர் வெளியே வரும்போது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். சாரி, நான் ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு எக்ஸ் ஒய் டைரக்ஷன் தெரியும், கரெக்டில் ஒய் டைரக்ஷன். ஸோ வெளியே வரும்போது வாட்டர் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் வரும், இனிஷியல் வெலாசிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய் டைரக்ஷனில் ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும், அதுதான் நம்மளோட ஜி. அண்ட் இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன். என்ன பாயிண்ட்னா, நமக்கு Vyன்னு ஒன்று கிடையாது, Vy ஈக்குவல் டு 0. அதாவது ஒய் டைரக்ஷனில் எந்த வெலாசிட்டியும் கிடையாது இனிஷியலி பிகினிங்கில். அதே மாதிரி நமக்கு ஜிஎக்ஸில் வந்து எந்த, அதாவது ஏஎக்ஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் கிடையாது, 0. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நத்திங், நீங்கள் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு வரக்கூடிய டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் அது வந்து யூஸ் பண்ணி போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைம் பீரியட் டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டீன்றது என்னன்னா டைம் பீரியட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இங்கே ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT². இப்போ பாருங்க, நான் வந்து ஒய் டைரக்ஷனில் வந்து எடுத்துக்கிறேன். ஒய் டைரக்ஷனில் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ வந்து ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னா அந்த ஹோல்லேருந்து கிரவுண்டுக்கு எவ்வளோ ஹைட்டோ அது. லெட்ஸே அது வந்து டின்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் டின்னு வச்சுக்கலாம். ஸோ டி ஈக்குவல் டு, எகெயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியலி ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி கிடையாது, ஸோ 0 ப்ளஸ் ½ இந்த இடத்துல நமக்கு ஆக்சலரேஷன் வந்து ஜஸ்ட் g தான் இன்டூ T². அதாவது இதுதான் நம்ம டைம் பீரியட். ஸோ கேபிட்டல் டின்னு வச்சுக்கனால கேபிட்டல் T². ஸோ இது உங்களுக்கு போடும்போது கேபிட்டல் T² ஈக்குவல் டு 2D/g வரும். அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு √2D/g. இது வந்து செகண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது டைம் பீரியட் √2D/g. சரி, ஓகே. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்ச் என்னன்னா நமக்கு எக்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது, கரெக்டாக? அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் தான் ரேஞ்சு, அதை நான் ஆர்னு வச்சுக்கிறேன். சிமிலர்லி இதே ஃபார்முலா தான், பட் இன் எக்ஸ் டைரக்ஷன். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும்னா ஆர். இங்கே நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு Vx, அது வந்து நம்ம ஜஸ்ட் V தானே வச்சிருக்கோம். ஸோ V இன்டூ டி. இங்கே பாருங்க ½ AXT² வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி AX வந்து 0, ஸோ 0. ஸோ நமக்கு அப்போ என்ன வரும்னா R ஈக்குவல் டு Vக்கு ஃபார்முலா என்னன்னா √2GH. அண்டு நம்ம டைம் ட்ராவல்டு பை த வாட்டர் தானே, அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், √2D/g. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ரூட்குள்ளே கொண்டு வந்தாமே சச் தட் நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ ஜிஜி கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு R ஈக்குவல் டு √4HDன்னு வரும். அது வந்து 2 × √HDன்னு எழுதிக்கலாம். ஸோ ரேஞ்ச் வில் பி ஈக்குவல் டு √2√H × D. எகெயின் இந்த இடத்துல ஹச்ன்றது அந்த சர்ஃபேஸ்க்கும் அந்த ஹோலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் h. சர்ஃபேஸ்க்கும், சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கும் ஹோலுக்கும் உள்ள ஹைட் வந்து h. அண்ட் இந்த ஹோலுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து d. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தயவுசெய்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அண்ட் பியூட்டிஃபுல் என்னன்னா, இப்போ நீங்கள் ஹச்சை டியாக கன்சிடர் பண்ணிட்டாலும் டிஏ ஹச்சாக கன்சிடர் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ராடக்ட்டில் தானே இருக்கு. ஸோ அதனால் பட் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, ஓகே. ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் டெரைவ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் எப்படி வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சரி, ஓகே. நான் ஜஸ்ட் அழைச்சிக்கிறேன். அப்படியே ஸ்கிப் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, லைக் இந்த பார்ட்லாம். அண்ட் நீங்கள் சம்ஸ் பார்க்கும்போது லைக் நார்மல் ஸ்பீடில் வச்சு பார்க்கணும் கூட கிடையாது. அந்த யூடியூப்ல ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸ்பீடு 1.2x 1.5x, அதில் 1.25x பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படின்னா டைம் சேவ் பண்ணலாம் நம்ம லெக்சர் பார்க்குறதுலேருந்து. நான் அப்படி தான் என்னோட எம்எஸ்சி பிஎஸ்சிலாம் கடந்து வந்திருக்கேன். சரி, ஓகே. அழைச்சாச்சு. இப்போ பேக் டு த நியூமரிக்கல்ஸ். ஸோ ஃபார்முலாஸ் வந்து இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ நியூமரிக்கலில் நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த டெசிமீட்டர் கியூப். ஓகே, டெசிமீட்டர் கியூப்ன்றது நான் 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஓகே, பட் அது எப்படி வந்துச்சுன்றதும் நான் சொல்கிறேன், ஏன்னா முக்கியம் அதெல்லாம். இப்போ பாருங்க, 1 டெசிமீட்டர், டெசினா என்னன்னா 10⁻⁻1.
அப்போ 1 decimeter equal to 10 power minus 1 meter, 1 centimeter equal to 10 power minus 2 meter. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் 10 மல்டிப்ளை பண்ணேன்னா 10 சென்டிமீட்டர்னு வரும். அண்ட் 10 power minus 2 10 மல்டிப்ளை பண்ணனா 10 power minus 2 10 மல்டிப்ளை பண்ணனா 10 power minus 1 ஆயிரும். இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். 1 decimeter equal to 10 centimeter. புரிஞ்சுதுல உங்களுக்கு இது வரைக்கும்? ஓகே. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா, இந்த டி கண்டுபிடிக்கணும், தென் இந்த ஹச் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் போட்டலாம். சரி, ஓகே. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ரேடியஸையும் இந்த வால்யூமும் நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது ஃபைனலாக என்னன்னு சொல்கிறேன். ஓகே, சாரி. சரி, ஓகே. அதாவது ட்ரம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்மு. ஸோ அதோட வால்யூம் வந்து πr²L. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஓகே, இந்த இடத்துல எல்ன்றது என்னன்னா லென்த் ஆஃப் த ட்ரம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 16.5 decimeter cube. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 decimeter equal to 10 centimeterனா 1 decimeter cube equal to 10 power 3 centimeter cube. 1 decimeter cube equal to 10 power 3 centimeter cube. சரி, ஓகே. பை கேன்சல் ஆயிரும். அண்ட் r equal to 10 centimeter, r² equal to 100. 100L equal to 1.6 into 10 power 3 centimeter cube. அப்போ L equal to என்ன வரும்? இது வந்து 16 மாற்றிக்கலாம். 16 மாற்றிட்டு 10 power 2 மாற்றிடலாம். புரியுதுல? 10 power 2. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். அப்போ L equal to 16 centimeter. ஓகே, அதாவது இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக 100 centimeter ஸ்கொயர். ஸோ அதுவும் இந்த கியூபும் கேன்சல் ஆகி ஜஸ்ட் L equal to 16 சென்டிமீட்டர்னு வரும். அதாவது லென்த் ஆஃப் த ட்ரம். நெக்ஸ்ட் சிமிலர்லி இப்போ வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸ்லேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரம்மோட ஹைட் வந்து நமக்கு தெரியும், அதாவது 16 சென்டிமீட்டர்னு. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் லெவலோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இல்லை, ஓகே, கரெக்டு தான். ஓகே, இப்போ தான் சர்ஃபேஸ்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது மட்டும் கண்டுபிடிக்கணும். சாரி, பயந்துட்டேன். அதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னா πr². நமக்கு வந்து சர்ஃபேஸ்லேருந்து இது என்னன்னா ஹச் ஹைட்டு. கரெக்டா? πr² h equal to 0.45 into decimeter cube. ஆல்ரெடி decimeter cubeனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கை வந்த கலாட். 1 decimeter cube equal to என்ன? 10 power 3 centimeter cube. ஓகே, பை கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் r² வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 centimeter square. h equal to 4 into 10 power 2 centimeter cube. So centimeter cube, centimeter square cancel ஆயிடும். 100 cancel ஆயிட்டு h equal to 4 centimeter. ஸோ இந்த இடத்துல ஹச்ன்றது கரெக்டு தான். அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் இந்த ஹோலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டு தானே? கரெக்டு தான். நான் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகலை, சாரி, மிஸ்கன்செப்ஷன் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அது உங்களுக்கு ஏன் புரியுதுல்ல? கரெக்டு தானே? ஏன்னா இந்த வாட்டர் லெவலோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, அண்டு அந்த ட்ரம்மோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து அந்த வாட்டர் லெவலோட ஹைட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நமக்கு லக்கிலி அந்த வாட்டர் லெவலோட ஹைட் என்னவோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் ஹோல். ஏன்? ஹோல் வந்து அந்த வாட்டர் லெவல் அந்த ட்ரம்மோட பாட்டமில் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு h equal to 4 சென்டிமீட்டர்னு வந்துச்சு. அந்த டீன்றது இந்த ஹோலுக்கும் கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அது என்னன்னா லென்த் ஆஃப் த ட்ரம் தான். ஏன்னா கீழே இருக்க ஒரு ட்ரம் இருக்குல்ல, ஸோ அதுதான். அது வந்து டி. அது நம்ம ஆல்ரெடி டீன்றது கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இந்த இடத்துல L. ஸோ h is equal to d. ஸோ எல்லாமே கரெக்டு தான். இந்த ஃபார்முலா நம்ம தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா r equal to 2 into root of h வந்து 4, d வந்து 16. 16 4s are 16 2s are 32, 32 2s are 64. அப்போ root of 64 என்னன்னா 8. அப்போ 2 into 8 equal to 16 centimeter. ஆப்ஷன் டி. சரி, ஓகே. இடையில ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், டக்குன்னு பயந்துட்டேன். ஐயோ, கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. அண்டு டெலகிராமில் வந்து செம்ம காமெடி நடக்குது. என்ன காமெடினா, நான் ஜஸ்ட்டு கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ நான் ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். அதாவது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி கொஷின் கிரியேட் பண்ணுறவனே ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி 15 பீப்புள்ஸ் ஆர் ஆன்சர்ட், 16 பீப்புள்ஸ் ஆர் ஆன்சர்ட் அப்படின்னு இருக்கு.
ஓகே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. அண்டு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம எல்லா சம்ஸ் இப்போலாம் சொல்கிறேன், ரீசெண்ட் டைமில் சொல்கிறேன், சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சம் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அந்த கொஷின் வந்து உங்கள் ஓனாக போட முடியுதான்றதை பார்த்து அது வந்து ஒரு போல் மாதிரி இருக்கும், போட்டிங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னா க்ரீன் கலரில் வந்து அந்த ஒரு பப்பட் வெடிக்கும். ஸோ அது நீங்கள் நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. டெலகிராமில் வந்து பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 30K சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸில் ஒரு சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லிக்கு இது மாதிரி கொஷின் செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன், அதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு இன்னும் நிறையா குவாலிட்டியான சம்ஸ் போடுவேன். ஜஸ்ட்டு கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஏன்னா என்னால் ஒவ்வொரு கமெண்ட் கீழேயும் தேங்க்ஸ் பண்ண முடியாது, ப்ளஸ் என்னோட சேனல் இல்லையா? சரி, ஓகே. அதனால் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி. அப்புறமேட்டுக்கு தேங்க்யூ.